அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். நேற்றைக்கு 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான நேரடியான கலந்தாய்வு நடைபெற்றது. அதே போல சிறப்பு பிரிவினர், சரிங்களா, எக்ஸ் ஆர்மி, எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா, இதுவும் நடந்தது. ஓகே, அப்போ இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி கோட்டா அண்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் இவங்களுக்கான அலாட்டட் சீட் யார் யார் எந்தெந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அதே மாதிரி 7.5% கோட்டாவுக்கு எந்த கேட்டகரிக்கு எவ்வளவு மார்க் வரைக்கும் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத நாம இந்த காணொலியில பார்க்கலாம். நேற்றைக்கு நடந்த விஷயங்களை இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நிறைய நோட்டிபிகேஷனா வெளியிட்டு இருக்காங்க. அது என்னென்ன நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்க்கலாம். சரிங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன் 7.5% இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான சீட் அலாட்டட், சரிங்களா, யார் யாருக்கு எந்தெந்த காலேஜ் அப்படின்றத வெளியிட்டு இருக்காங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரேங்க் திருமூர்த்தி 572 மார்க்கு, எம்பிசி டிஎன்சி, இவங்க சேர்ந்திருக்கக்கூடிய இடம் எம்எம்சி. சரிங்களா, அதே மாதிரி ரெண்டாவது வந்து சதீஷ்குமார் 563 மார்க்கு பிசியில எம்எம்சி எடுத்திருக்காரு. மதுமிதா 551 பிசியில எம்எம்சி எடுத்திருக்காங்க. மெய்யரசி எம்பிசி 547 எம்எம்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா, அண்ட் மோனிகா 535 பிசி கேட்டகரி எம்எம்சி எடுத்திருக்காங்க. நிர்மல்ராஜ் எஸ் 530 எம்பிசி எம்எம்சி எடுத்திருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி. அதே மாதிரி அபிதா எம் 458 எஸ்டி கேட்டகரியில எம்பிபிஎஸ் எடுத்திருக்காங்க எம்எம்சியில. ஓகே, கார்த்திகேயனை பொறுத்த மட்டும் எஸ்சி கேட்டகரி 492, ஆனந்த் 495 எஸ்சி கேட்டகரி, அண்ட் சர்வேஷ் 498 பிசி கேட்டகரி, அண்ட் ஷா அபுபக்கர் சித்திக் பிசிஎம் கேட்டகரி, அண்ட் கோமதி சங்கர் பிசி 508 மார்க்கு, அண்ட் ரோகினிஷி 515 பிசி மார்க். ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க, இவங்க எல்லாருமே எம்எம்சியில 7.5% இடஒதுக்கீட்டுல சீட் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லா காலேஜுக்கும், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 மருத்துவ, அதாவது எம்பிபிஎஸ் கல்லூரிகளுக்கும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 3 கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் மற்றும் மீதி இருக்கக்கூடிய செல்ஃப் ஃபைனான்ஸ் டென்டல் காலேஜுக்கும் எல்லாத்துக்குமே வெளியிட்டு இருக்காங்க. இதுல போயிட்டு நீங்க உங்களோட பேரை ஃபைண்ட் கொடுத்து நீங்க எங்க இருக்கீங்க, எந்த காலேஜ், அப்போ நீங்க யோசித்து பார்க்கலாம். ஸோ லீஸ்ட் காலேஜ் நீங்க நினைக்கிறீங்களா, டாப் 10 காலேஜ் எது? டாப் 10 காலேஜில் இந்த வருஷம் என்னென்ன மார்க்குக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சிருக்கு. சரிங்களா, அப்போ அடுத்த வருஷம் நம்ம படிக்க போறோம், எப்படி நம்ம படிக்கணும், எந்த ரேங்க்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்றத இதை வச்சு நீங்க அனலைஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஸோ ஒன்றும் இல்லை, tnmedicalselection.net வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும், அதை பார்த்துக்கலாம். ஓகேவா, இது ஃபர்ஸ்ட் நோட்டிபிகேஷன். அண்ட் அடுத்தது ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் அலாட்டட் ஃபார் எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டகரி. சரிங்களா, முன்னாள் இராணுவத்தினருடைய மகன் அல்லது மகளுக்கான எம்பிபிஎஸ் இடங்கள். சரியா, யார் யார் எடுத்திருக்காங்க அப்படின்றத பாருங்க. இந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவை பொறுத்த மட்டும் 297, சரிங்களா, 297 மார்க்கு எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில வராங்க, எம்எம்சி கிடைச்சிருக்கு. சரிங்களா, அவங்களுடைய எக்ஸ் சர்வீஸ்மேனுடைய அவங்க எந்த ரேங்க்ல இருந்தாங்க அதை பொறுத்து தான். என்ன சார், நிறைய மார்க் இருக்குது, கீழே இருக்குது, கம்மியான மார்க் மேலே கிடைச்சிருக்காங்களா, அது எந்த சர்டிபிகேட் அவங்க வச்சிருக்காங்க அதை பொறுத்தது. சரிங்களா, அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க, 173 எஸ்சி கேட்டகரிக்கு கேஏபி விஸ்வநாத கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைச்சிருக்கு. அண்ட் நவீந்திரன் 144 மார்க் எம்பிசி டிஎன்சி திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ். அண்ட் அருந்ததி ராய் 133 பிசி கேட்டகரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கரூர். வித்யா 117 பிசி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். தாமரைக்கொடி எம்பிசி 430 மார்க் கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ். அண்ட் தினேஷ் குமார் 386 பிசி கன்னியாகுமரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். அண்ட் ரிக்ஷியா வந்து பாத்தீங்கன்னா 385 கவர்மெண்ட் திண்டுக்கல் மெடிக்கல் காலேஜ். அனுஷியா அண்ட் இந்த மாதிரி இதேதான். ஜஸ்ட் இவங்க எல்லாருமே எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டாவுடைய அலாட்டட் லிஸ்ட், அதையும் நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வெளியிட்டு இருக்காங்க. ஓகேவா, அடுத்த நோட்டிபிகேஷன், மூணாவது நோட்டிபிகேஷன் என்னன்னா, ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் அலாட்டட் ஃபார் பிடபிள்யூடி கேட்டகரி. சரிங்களா, பிடபிள்யூடி பிசிக்கலி சேலஞ்சர் கேட்டகரி இருக்கு இல்லையா, அதுல யார் யாருக்கு எந்த சீட் அலாட் ஆயிருக்கு, எந்தெந்த காலேஜ் எடுத்திருக்காங்க அப்படின்றத இங்க பாத்துக்கலாம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவின் ஸ்டீவ் ஷாஜி 469 ஓசி கேட்டகரி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர். சரிங்களா, இஎஸ்ஐ. அண்ட்
கனிஷ்கர் 402 பிசி. ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை, பிடபிள்யூடி கேட்டகரியை பொறுத்த மட்டும் இல்லை, நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமியில் படித்த லோகேஷ் 183 மதிப்பெண், கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூர். சரிங்களா? ஸோ நம்மளுடைய ராஜேஷ் நீட் அகாடமியில் படித்த மாணவர் லோகேஷ், இவர் எடுத்திருக்கக்கூடிய இடம் கவர்மெண்ட் வெள்ளூர் மெடிக்கல் காலேஜில் அவருடைய சீட் எடுத்திருக்காங்க. இது வந்து பிடபிள்யூடி கேட்டகரியில் யார் யார் என்னென்ன ரேங்க் எடுத்திருக்காங்க அப்படின்றது. ஸோ மொத்தம் 67 சீட்டு உங்களுக்கு இதில் ஃபில் ஆயிருக்கு. மீதி இருக்கக்கூடிய இடங்கள் மேபி அடுத்த ரவுண்ட்லேயோ அல்லது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயோ கூட எங்கே சேர்க்கலாம், ஜெனரல் கோட்டாவுக்கு சேர்க்கலாம். இது 3வது நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? ரைட். அடுத்தது 4வது நோட்டிஃபிகேஷன். இது என்ன அப்படின்னா, ப்ரொவிஷனல் லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட் அலாட்டட் ஃபார் ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி. சரிங்களா? ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு யார் யார் அலாட் ஆகியிருக்காங்க அப்படின்றது கிட்டத்தட்ட 8 சீட் ஒதுக்கி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கார்த்திகா ஜே 241 மதிப்பெண் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. அடுத்தது மகிதா 140 மதிப்பெண் செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேதசுருதி 460 மதிப்பெண் தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் எடுத்திருக்காங்க. ஆதிரை, லக்ஷ்மி பிரபா. ஸோ மொத்தம் 8 மாணவர்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சீட் எடுத்திருக்காங்க. அவங்க தான் எலிஜிபிளா இருந்திருக்காங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்த நோட்டிபிகேஷன் அடெண்டம் டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்ஸ் லிஸ்ட். ஸோ இப்போ ஜெனரல் கேட்டகரி வருது இல்லையா, யார் யார் பேர்லாம் விடுபட்டு போயிருக்கோ மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை விட்டுருக்காங்க. அதுதான் அப்ளிகேஷன் நம்பர், எந்த நம்பர் விட்டு போச்சு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எஸ்சி கோட்டாவில் அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி the following categories are ordered to person with benchmark disability eligibility merit list for the academic year 2025. ஸோ நிறைய பேருடைய இப்போ ஏற்கனவே இது வந்து என்னதை குறிக்குது அப்படின்னா, ஏற்கனவே 56 பேர் தானே எலிஜிபிள் லிஸ்ட்ல இருந்தது. இந்த 11 என்ன ஆயிருக்குன்னா புதுசா ஆட் பண்ணி தான் 67 சீட்டா மாறி இருக்கு, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? அப்ப 250 சீட்ல 67 போச்சுன்னா மீதி எவ்வளவு சீட்டோ அதுதான் ஜெனரல் கோட்டாக்கும் மறுபடியும் உங்களுக்கு செகண்ட் ரவுண்டோ ஃபர்ஸ்ட் ரவுண்டோ ஆட் ஆகும். ஓகே. ஸோ இந்த சேர்த்து இருக்காங்க கிட்டத்தட்ட 11 மாணவர்கள் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி எலிஜிபிள் மெரிட் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. இது எப்படி சார் நடந்திருக்கும் அப்படின்னா, மேபி ராஜீவ்காந்தி ஜெனரல் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிடைக்கக்கூடிய சர்டிபிகேட் டிலே ஆகியிருக்கலாம். மேபி நேரடியா அவங்க என்ன பண்ணிருக்கலாம், நேரடியா கீழ்ப்பாக்கம் செலக்ஷன் கமிட்டியை போய் கான்டாக்ட் பண்ணி இதை சேர்த்து இதை முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அதுக்கு அடுத்தது என்ஆர்ஐ கோட்டாவில் இந்த அகாடமிக் இயருக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ இவங்கெல்லாம் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் வந்து புதுசாக ஆட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த 4 நோட்டிஃபிகேஷன் தான் தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 7.5 தயவுசெய்து உங்களுடைய மதிப்பெண்கள் எந்தெந்த காலேஜுக்கு எங்கெங்க கிடைச்சிருக்கு, எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. அடுத்த காணொலியில நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒன்லி 7.5% கேட்டகரிக்கு மட்டும் எம்பிபிஎஸ் எவ்வளவு மார்க்குக்கு கிடைச்சிருக்கு, பிரைவேட்டோ கவர்மெண்ட்டோ, அதே மாதிரி பிடிஎஸ் பிரைவேட்டும் கவர்மெண்ட்லையும் எந்த மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு அப்படின்றத அடுத்த காணொலியில பார்க்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனூர் டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் பயாலஜி நம்ம யூடியூப் சேனல் இருந்து. நன்றி, வணக்கம்.